ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில் பாலத்த கட்டியிருக்கிறாங்க நம்ம இந்தியா. இந்த பாலத்த கட்டி முடிக்கிறதுக்கு எத்தன வருஷம் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. இந்த பாலத்த இன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த பாலத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பாலம் கரெக்ட்டா எந்த பகுதியில கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்தோட பெயர் செனாப் பாலம். சரியா? இந்தியால உள்ள ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தின் ரியாசி மாவட்டத்தில் செனாப் ஆற்றின் மீது செனாப் ஆற்று கீழே அதுக்கு மேல சரியா ஆற்றின் மீது இந்த பாலம் கட்டப்பட்டிருக்குது. அதாவது எதுக்கும் எது லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்கல் மற்றும் கௌரி என்ற இடங்களுக்கு இடையே அமைஞ்சிருக்குது. சரியா? லிங்க் ஆகுதுன்னு சொன்னல. ஆ அந்த பகுதியில தான் அமைஞ்சிருக்குது இந்த பாலம். சரியா? கிட்டத்தட்ட ஜம்மு நகருக்கு வடக்கே சுமார் 49 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த பாலம். சரியா? இந்த பாலம் அந்த பகுதியில தான் கரெக்டா இதை கட்டியிருக்காங்க. செனாப் ஆற்றின் மேலதான் இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த பாலத்தை கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த பாலம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில் பாலம் சொல்றீங்களா? எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பா தோணும். எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2002ல தொடங்கியிருக்காங்க. 2022ல முடிச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா இருந்து இந்த பாலத்தை கட்டுனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இடையில கேப் விட்டாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018லேருந்து 2022 வரைக்கும் அவங்க கேப் விட்டாங்க. எதனால இந்த கேப்? ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடையாதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலம் ஆறு கீழ இருக்கு. கொஞ்சம் உயரம். சரியா? அப்போ கெட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சேஃப்டி பார்ப்பாங்க. ஒவ்வொரு டைம் வானிலை மாறிக்கிட்டே இருக்கும். புவியீர்ப்பு இந்த மாதிரி காற்று ஏதாவது இருக்கா? மழை ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே பார்த்து தான் அந்த பாலத்த கெட்டுவாங்க. ஏன்னா, அ அந்த அளவுக்கு இருந்து எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் வந்துரக்கூடாதுல்ல. ஒரு பாலம் கட்டும்போது எல்லாமே பார்ப்பாங்கல்ல சேஃப்டி. அதே மாரி தான் இந்த பாலத்துக்கு சேஃப்டி பார்த்தாங்க. அந்த மாதிரி கெட்டாங்க. அதுக்கு தான் இவ்வளோ வருஷம் கேப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடையாது. கரெக்ட்டா கோவிட் சரியா? கோவிட் டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, இடைவெளி விட்டு எல்லாருமே இருக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்ப அந்த டைம்லயும் கோவிட் காலங்கள் டைம்லயும் இவங்க ஒர்க்கு போக முடியாது. அப்ப அவங்க வீட்ல தான் இருக்க முடியும். அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டைம்ல என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த பாலத்த ஸ்டாப் பண்ணி போட்டுட்டாங்க. அப்போ கெட்டல. கிட்டத்தட்ட எத்தன வருஷம் ஆச்சு இந்த பாலம் கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 16 1/2 வருஷம் ஆயிருக்குது. சரியா? அ உங்களுக்கு நம்பர் வைஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6022 நாட்கள் ஆச்சு இந்த பாலத்த கட்டி முடிக்கிறதுக்கு. சரி, இது எல்லாத்துக்குமே மைண்ட்ல தோணுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில் பாலத்த கட்டுனதுக்கு எவ்வளோ ரூபா ஆச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணும். அப்போ செலவின் கணக்குப்படியும் பார்க்கும்போது, இந்த பாலத்த கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் 1466 கோடி ரூபாய் ஆயிருக்குது. இது டாலர் வைஸ் பார்க்கும்போது, கிட்டத்தட்ட அமெரிக்கா டாலர் வைஸ் பார்க்கும்போது, 180 மில்லியன் டாலர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி இந்த பாலத்த கட்டி முடிக்கிறதுக்கு கரெக்ட்டா எத்தன பேர் வேலை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1300 தொழிலாளிகள். சரியா? அதுல 300 பேர் பொறியாளர்கள். அந்த இது பண்ணணும், அது இது பண்ணணும் எல்லாமே சொல்லிக் குடுக்குறதுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 1300 பேர் இதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த பாலத்த கட்டி முடிக்கிறதுக்கு. சரி, அடுத்ததாட்டு இந்த பாலம் கிட்டத்தட்ட எத்தன வருஷம் உழைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதனுடைய ஆயுள் காலம் 120 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 120 வருஷம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்களே, அப்படி என்னென்ன பொருள வச்சு இந்த பாலத்த கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வரிசையா. முதல்ல எஃகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃகு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஸ்டீல். சரியா? அதனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28,660 மெட்ரிக் டன். இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆ குறிப்பா உயர்தர எக்க வந்து போட்டிருக்காங்க, அந்த பாலத்துக்கு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலத்த இவ்ளோ காஸ்ட்லியா செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. கெட்டும்போது டக்குனு ஏதாவது வெடிகுண்டு தூக்கி போடும்போது, சீக்கிரம் வெடிச்சு பேரணும் அப்படின்னு நெனச்சுனா பண்ணுவாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உயர்தர எஃகு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டாலுமே, அந்த டக்குனு அது வந்து ச உடைஞ்சு போகாது. அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்ததாட்டு வந்து அந்த இந்த செனட் பகுதினா செனட்ன்னு சொல்லும்போது, அது ஒரு ஆற்று பகுதி. ஆற்றுக்கு மேல தான் இத கெட்டியிருக்காங்க சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பூகம்பம், ஏதாவது நிலநடுக்கம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா, அந்த அ எ நிலச்சரிவு ஏற்பட்டாச்சுன்னு இருக்கும்போது, அந்த இடத்த வந்து அந்த பாலம் வந்து சேதம் அடையாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்ஃபுல்லா இருக்கணும்காக இந்த எஃக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரி, அடுத்தது வந்து கான்கிரீட். சரியா? இதனுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்போது 46,000 சரியா? கனமீட்டர். அதாவது கான்கிரீட்ட வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஒரு தூண் ரொம்ப ஒரு அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது தான் அந்த கான்கிரீட். அப்போ அது வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், அதுதான் ஒரு பாலத்த வந்து தாங்குறதே அந்த கான்கிரீட் தான் சரியா? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்க்காக தான் இந்த மாதிரி பெரிய உயர்தர கான்கிரீட்ட போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பூகம்பமோ, நில அதிர்வோ ஏற்பட்டாலும் அந்த கான்கிரீட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடிகுண்டு பாதுகாப்பு பொருட்கள் சரியா? அதாவது இது வந்து உயர்தர எஃகு அப்படின்னு வந்து சேர்த்ததுனால ஒரு சேஃப்டி அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 780 மீட்டர் நீளமுள்ள வெடிகுண்டு பாதுகாப்பு தளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. அ எதனால அப்படின்னு சொல்லும்போது, ஜம்மு மற்றும் காஷ்மீர்ல அடிக்கடி வந்து அங்க ஃபைட் நடந்துட்டே இருக்கும் சரியா? தீவிரவாதிகள் ஊடுருவது இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு சரியா? அப்ப அந்த டைம்ல என்னனாலும் நடக்கலாம். வெடிகுண்டு தூக்கி போடலாம். இப்படி நெறைய இடங்கள் வந்து சேதமாகும். அதனால இந்த பாலத்துக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும்க்காக, என்னதான் ஒரு பொருள தூக்கி போட்டாலும், ஒரு வெடிக்கும் தன்மை, அதாவது பாலத்த அட்டாக் பண்ற தன்மை வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்க்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு 780 மீட்டர் நீளமுள்ள வெடிகுண்டு பாதுகாப்பு தளம் வந்து அங்க உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாட்டு, அ சென்சார் மற்றும் கண்காணிப்பு கருவிகள். இவ்வளத்துக்கு பெருசா ஒரு பாலத்த வந்து குடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா சென்சார் இல்லாமயா இருக்கும்? ஒரு கண்காணிப்பு கருவி இல்லாமயா இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 சென்சார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு உங்களுக்கு சொன்ன மாரி தான். இந்த அளவுக்கு ஒரு செலவு பண்ணி இந்த பாலத்த வந்து கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா தேவ. அதனுடைய பராமரிப்பும் நமக்கு வந்து தேவ. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார பயன்படுத்தி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்காணிக்கலாம். இந்த பாலம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கண்காணிக்கலாம். அப்புறம் வந்து வெப்பநிலை, ஈரப்பதம், அதிர்வு மற்றும் காற்றின் வேகத்த வந்து அளவிடலாம். காற்று எந்த அளவுக்கு இருக்குது, ஈரப்பதம் அந்த பாலத்துல இருக்குதா, அப்படின்னு சொல்லிட்டு சென்சாரும், அந்த கண்காணிப்பும் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரியா? அதுக்காக தான் இத வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து கேபிள்கள் மற்றும் இணைப்பு பொருட்கள். அதாவது இதனுடைய வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் வலிமை கொண்ட கேபிள். அ இப்படி ஒரு பாலத்த கட்டும்போது கண்டிப்பா சாதாரண ஒரு நூல் மாதிரி இருக்க கேபிளா போடுவாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒரு ரொம்ப ஸ்ட்ராங், இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்ஃபுல்லா என்ன கேபிள் இருக்கோ அதுதான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கேபிளோட பயன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக நீளமான கேபிள் சரியா? 34 டன் தூக்கும் திறன் கொண்டது இந்த கேபிள் சரியா? அவ்வளத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்ஃபுல்லா எதுவுமே ஆகாம இருக்கும்ல அந்த கேபிள்னால. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான உலகத்திலேயே பெரிய உலகத்திலேயே எந்த கேபிள் வந்து பெரிய ஸ்ட்ராங்ஃபுல்லோ அத பார்த்து எடுத்து தான் இந்த ஆம் ரயில் பாலத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இது எல்லாத்துக்குமே தோன்ற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரயில் பாலத்த உலகத்திலேயே மிக நீளமான ரயில் பாலத்த இந்த செனாப் ஆற்றின் மேல எதனால கெட்டுனாங்க? இதனால என்னென்ன பயன்? அங்க உள்ள மக்களுக்கும், நமக்கும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தோணும். உங்களுக்கு வந்து புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்குல இருக்குது சரியா? ஆ சொல்ல ஒரு சுற்றுலா தலம் தான் அந்த பகுதியில. காஷ்மீர் எல்லா மக்களும் போவாங்க. ஒரு சுற்றுலா பயணிகள் கண்டிப்பா எல்லாருமே போவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிக்கு போகும்போது, முக்கியமா இந்த பனி பொழியும் டைம்ல வந்து போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்படுது. அங்கேயுமா பனிக்கட்டியா இருக்கிறதுனால, அங்க எங்கேயுமே போக முடியாது. இந்த பாலம் இருக்கிறதுனால,
அந்த ரயில்ல வந்து எந்த ஒரு போக்குவரத்து பாதிப்பும் இல்லாம ஈஸியா வந்துரலாம். இன்னொரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஷ்மீரி ஸ்ரீநகர் மற்றும் பாரமுல்லாவை ஜம்மு மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் இணைக்கிறது. சரியா? இதனால பயண நேரத்த குறைக்கிறது. எப்போதுமே இந்தியாவும் ஒரு சப்போர்ட்டிவா வந்து அது பாலமும் இங்க இருக்கிறதுனால இந்தியாவும் தொட்டு தானே இருக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போக்குவரத்து, பயணமும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுனால பயண நேரம் அதிகரிக்கும். அந்த பனி டைம்ல. இந்த ரயில் தண்டவாளம் அமைச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போக்குவரத்து டைம் வந்து குறையும். அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பொருளாதார மேம்பாடு. ஆ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ முன்னாடி இந்த பொருளாதாரம்னு சொல்லும்போது காஷ்மீர்ல அதிக அளவு பொருளாதாரமே இருக்காது. ஒரு பொருள் அங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் சேர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா, அந்த பகுதியில வந்து போக்குவரத்து நெரிசல் ஆகும்போது ரொம்ப நேரமும், ரொம்ப டைமும் ஆகுதுன்னு நெனச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த பாலம் இருக்கிறதுனால, அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பொருள் இங்க காஷ்மீர் நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ட்ரை ட்ரெயின் மூலமாவே என்ன பண்ணலாம், ஏற்றுமதி, இறக்குமதி செய்யலாம். அதேமாரி அடுத்தது இந்த காஷ்மீர்லேருந்து நமக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஈஸியா இந்த பாலம் வழியாக வந்து கொண்டு வந்துரலாம். இதனால வந்து 2 பகுதிகள்லயுமே ஏற்றுமதி, இறக்குமதி அதிகமா இருக்கும். பொருளாதாரம் வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாட்டு வந்து ராணுவ பொருட்கள். ஜம்மு மற்றும் காஷ்மீர்ல முக்கியமா ஒரு கண்டிப்பா வந்து அப்பப்போ மோதல் நடக்கும். சரியா? தீவிரவாதிகள்னால. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயுதங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு, காஷ்மீர்ல இருக்கிற நம்ம ராணுவ வீரர்களுக்கு ஆயுதங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ வந்து சொல்லுவாங்க. சரியா? இங்க வந்து தகவல் குடுப்பாங்க. இங்கத்த அனுப்பும்போது இந்த போக்குவரத்து, அந்த பனினால ரொம்ப வந்து ஒரு நெரிசல் ஏற்படும். ரொம்ப பாதிக்கப்படும். அப்ப என்ன பண்ண முடியும்னா, கொண்டு போகுறதுக்கு தாமதமாகும். இந்த ஒரு பாலம் வந்து அமைச்சதுனால, என்ன என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பொருள் தேவைன்னா இந்த ட்ரெயின்லயே வச்சு குடுத்துடலாம். உடனே இந்த ரெயின் மூலமா வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள், ஆயுதங்கள், துப்பாக்கி எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பீடா கிடைச்சிரும். இதனால இவங்களுடைய பொருட்கள் அதிக வேகமா கிடைக்கிறதுனால, இவங்க வந்து ஒரு பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இனி அடுத்ததாட்டு இந்த பாலம் வந்து கெட்டுறதுனால, முக்கியமா காஷ்மீர் மக்கள வந்து இந்திய மாநிலங்களுடன் வந்து நெருக்கமாக இணைக்கும் திறனை வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதனால வந்து நம்மளுடைய கலாச்சாரம், ஒருங்கிணைப்பை வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த காஷ்மீரும் இந்தியாவும் தொட்டு இருக்கும்போது, கண்டிப்பா அவங்களும் இங்க வரலாம். இங்கேருந்து அங்க டக்கு டக்குன்னு போலாம். அதனால அவங்களுடைய கலாச்சாரம் வந்து மாறும். நம்மளுடைய கலாச்சாரமும் மாறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளுடைய கலாச்சாரம் மோட்டிவேஷன் ஆகும். அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? சரி, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலம் கெட்டியிருக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா, எல்லாருமே இங்கேருந்து ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காஷ்மீருக்கு போறோம். போகும்போது ஒவ்வொரு இடங்கள்ல வந்து இந்த மலை சரிவு, பனி சரிவுனால வந்து பாதிக்கப்படுது. இந்த ட்ரெயின் மூலமா நம்ம வந்து ஈஸியா போயிரலாம். அப்புறம் வந்து ராணுவ வீரர்களுக்கு அதிகமா வந்து அவங்களுடைய சேஃப்டிக்காக நெறைய டக்கு டக்குன்னு ஆயுதங்கள் அதிகமா கிடைக்கும். இப்படி நெறைய உதவிகள் வந்து இந்த பாலம் மூலமா நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பாலத்த வந்து சும்மா தான் மொக்கையா தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து நெனச்சு பார்த்தோம்னா, கண்டிப்பா கிடையாது. 120 வருஷம் அதனுடைய ஆயுள் காலமே குடுத்துருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அவங்க கட்டியிருக்காங்க. அப்போ சொல்லப்போனா, இந்தியாவ நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஒரு நல்ல யூசேஜ்க்காக தான் நம்ம இந்த பாலத்த கட்டி முடிச்சிருக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில் பாலம் வந்து நம்ம இந்தியா தான் ஒரு சூப்பரா கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். இந்த ரயில் பாலத்த வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. திறந்து வச்சது மட்டும் இல்லாம, அங்க வந்து ஒரு சில கருத்துக்களும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த பாலத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற நீங்க. உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா, இந்த பாலம் கெட்டுனது வந்து அவங்க சரியா? தப்பா? எந்த அளவுக்கு சேஃப்டியா தான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.